வணக்கம். இன்றைய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி மீது பாராளுமன்றத்தில் புகார் அளிக்க உள்ளதாக எம்பிக்கள் குழுவினர் தெரிவித்தனர். தாவேக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான துயர சம்பவம் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கரூரில் விசாரணை நடத்தியது. அப்போது கூட்டத்தில் சிலர் ஊடுருவி கத்தியால் காயப்படுத்தியதாக பெண் ஒருவர் குற்றம் சாட்டியதாக தெரிவித்தனர். விசாரணைக்கு நேரம் ஒதுக்காமல் கரூர் மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் தவிர்த்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பாராளுமன்றத்தில் வலியுறுத்துவோம் என தெரிவித்தனர். திமுக அரசின் நிர்வாக தோல்வியால் நிகழ்ந்த பேரிடரே கரூர் துயரம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்ட நெரிசலுக்கு பின் உண்மையை மறைக்க திமுக அரசு அசாதாரணமான அவசரத்துடன் செயல்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் மீது குற்றஞ்சாட்டும் காவல்துறை கூட்டத்தை சரியாக மதிப்பிடாதது ஏன், கூட்டத்தை ஏன் ரத்து செய்யவில்லை, அறிக்கை சமர்ப்பிக்கும் முன்பே விசாரணை ஆணைய தலைவர் கருத்துக்களை வெளியிடுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காரணங்களை தேடிக் கொண்டிருக்காமல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் திமுக அரசு சாமர்த்தியமாக ஏமாற்றியுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். ககன்தீப் சிங் குழுவை அதன் இறுதி அறிக்கைக்கு பதிலாக இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ய வைத்திருப்பதன் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த போவதில்லை என்பதை மறைமுகமாக உணர்த்தியுள்ளது என கடுமையாக சாடியுள்ளார். ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி தொடர் விடுமுறையை ஒட்டி தமிழ்நாட்டில் சுமார் 7 லட்சம் பயணிகள் அரசு பேருந்துகளில் பயணித்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 26 முதல் 30 வரை சுமார் 13,000 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. அதில் 6,91,000 பேர் வரை பயணம் செய்துள்ளனர். சென்னையிலிருந்து மட்டும் சுமார் 4,5 லட்சம் பேர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர். போதிய அளவிலான பேருந்துகள் இயக்கப்படாததால் கடும் கூட்ட நெரிசலால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். தமிழகத்தில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் அதிக அளவிலான கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 122 கொலை சம்பவங்களும் 123 கொள்ளை சம்பவங்களும் அரங்கேறியுள்ளது. மேலும் 202 போதைப்பொருள் வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த ஆட்சியில் பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.